ஆடுதுறை பாமக பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலினை கொலை செய்ய முயற்சி நடைபெற்ற நிலையில் இதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலின், அவர் ராமதாஸினுடைய தீவிர ஆதரவாளராக அறியப்படுபவர். அவர் மீது குண்டு வீசி கொல்ல முயற்சி நடந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுப்பதாகவும், காவல்துறையினருடைய அந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவு உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அன்புமணி தன்னுடைய அந்த வேதனையாக அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக ம.க. ஸ்டாலின் செயல்பட்டு வருகின்றார். இன்று அலுவலகத்திலே அவர் தன்னுடைய பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த போது காரில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் அலுவலகத்திற்குள் நுழைந்து வெடிகுண்டுகளை வீசி தாக்கியிருக்கிறது. 2 குண்டுகள் வெடித்து சிதறியதில் அலுவலக கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. குண்டு வெடித்ததில் அருண் என்ற இளைஞரும், கொலைகார கும்பல் அரிவாளால் வெட்டியதில் இளையராஜா என்ற இளைஞரும் காயமடைந்திருக்கிறார்கள் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அந்த நேரத்தில் ம.க. ஸ்டாலின் இன்னொரு அறையில் மறைந்து கொண்டதால் உயிர் பிழைத்திருக்கிறார் எனவும், அப்போதும் கூட அவரை அலுவலகத்தின் பிற அறைகளிலும் அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள பகுதிகளிலும் தேடி பார்த்துவிட்டு அந்த கும்பல் தப்பியோடி இருப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். ஆடுதுறையின் பரபரப்பான பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பேரூராட்சி அலுவலகத்திற்குள் நுழைந்து குண்டு வீசி படுகொலை செய்ய முயலும் அளவுக்கு அந்த கும்பலுக்கு துணிச்சல் எப்படி வந்தது என்று அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்றே இல்லையா என்றும், அதனால் யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் படுகொலை செய்யலாம், அதை தடுக்க காவல்துறை முயற்சி செய்யாது என்ற எண்ணம் தான் கொலைகாரர்கள் மத்தியிலும் கூலிப்படையினர் மத்தியிலும் பெருகிவிட்டது என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் 7000க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறையினர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அதிகார மையத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படுவதால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிவு ஏற்பட்டிருப்பதாகவும், உடனடியாக இதனை சரி செய்ய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் ம.க. ஸ்டாலினை கொலை செய்ய முயன்ற அந்த கும்பலை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்.